மதினி. நித்யா குறுப்பால உட்காந்துருக்காங்க. சின்ன பையன்ல பூரா கெடுத்துருவீங்க. படிக்கிறப்பா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்ப்பா. நல்லா இருக்கீங்களா? பார்த்தாலே தெரியுதுப்பா. அப்புறம் மிருதங்கரப்பா வணக்கம்ப்பா. தாத்தாவா? தாத்தாவா? இருப்பீங்களே தெரியும். நல்லா இருக்கீங்களப்பா? ஆல்ரவுண்டுக்காரனே நல்லா இருக்கீங்கல்ல? அப்புறம் மாமனாரே அப்படியே உள்ளுக்குள்ள குளு குளுன்னு இருக்குமே. யார் அந்த சிகப்பு லைட் அடிக்கிறது? மானங்கெட்ட மாமனார் யாருன்னே தெரியல. போடுப்பா போலாமா? மைக் இருக்கறனே நல்லா இருக்கீங்களா? அப்புறம் எல்லாருக்கும் வணக்கம். யூடியூப் எடுத்துக்கொண்டிருக்கும் அன்பு உள்ளத்திற்கு நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றி நன்றி என்ற வணக்கம் வணக்கம் வணக்கம். அதனால வந்தமா போடமா போடாம போயிட்டே இருக்கணும். போணுமா? போலாமா? திண்டுகளே பெரிய பூட்டு எனக்கு போக்கடத்த தரது வாங்க கண்ண சாப்பிக்கு இருக்கு. நாமைகளே ஆட்டுகளே அத்தர படிகளே ஐயா மரத்த வச்சு பாரு செய்யாத கருகளே மனச பறி கொடுத்தண்டி இந்த முங்கைய வர் குந்தலுக்குள்ளே மல்லிகை மேல் ரோஜா வச்சு என்ன மூடிக்குள்ள மறைச்சவனே ஏன் நகர 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 டாடா எனக்கு குளிக்கு மினிக்கு வரும் தங்க தேரடா நகர 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 திண்டுகளே பெரிய பூட்டு எனக்கு போக்கடத்த தரது வாங்க கண்ண சாவி இருக்கு. இதுக்கு வாசு எந்த பைய பாக்குறான் கிடைச்சா போதும் கிடைச்சது சில திரட்டி சிறுச்சாத்து சப்பு சனையே ஒரு ரத்தருக்கு என்ன விலையே. மத்திய பிரதேசம் நிமிந்து பார்த்தா எரளைய விலாசம் கண்ணு தானா இங்கே ஒரு சட்டி நடுவட்ட சிறுக்கி ஒன்ன வச்சுக்கிற நெஞ்சுக்குள்ள இறுக்கி அட பறங்க பள்ள போல் இருக்க பெருத்து ஒன்ன விக்க பறக்கி திக்கிதா இருத்து தங்க சேருடா திண்டுக்கல்லு பெரிய போட்டு உனக்கு திறந்த பாகங்கள்ல சாவியா கிடத்தா இருக்கு. அடுத்து போவோமா? போடுமா? புறா இங்க யாரு சிரிக்கிறான் பாரு. ஐயோ ஐயோ முதல்ல டவுசரை மூடுறான் மூதேவி. அவர் கூட சேரக்கூடாது சரியா? அக்கா சொல்றதான் கேட்கணும் ஓகேவா? டீலா அப்படி வாரம் அங்கிட்டு கிடந்து வர்றான். இங்க வர ரெண்டு பேரு வாடா உட்காரியா வாங்க தலைவர உட்காருங்க. இங்க சரியா தெரியலையா இங்க வர்றாங்க. உட்காருங்க தலைவர. உங்கள் முன்னால் நாட்டியம் ஆடிக்கொண்டிருக்கும் நாட்டிய பேரொலி நயன்தாரா எதிரொலி நமது பரிமளா அவர்களுக்கு நமது கிராமத்தார்கள் சார்பாக இந்த பொன்னாடு அணிவித்துக்கு வருகிறார்கள். அதுக்கு மட்டும் சொல்லாம கைதட்டாங்க பாரு. ஏண்டா எனக்காக பொன்னாடை போத்திய அன்பு உள்ளத்திற்கு நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றி நன்றி என்ற வணக்கம் 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 அப்பா. நன்றி நன்றி. ஹலோ போலாமா? பஞ்சாயத்து பஞ்சாயத்து குடிங்க மெதுவா. ஸ்ரீ ராமன் சுவாமி துணை நத்தம் தொகுதியில் இதுவரை எந்த ஊரிலும் டான்ஸாக நடித்ததில்லை. முளையூரில் டான்ஸ்கார் நடிப்பதற்கு நத்தம் தொகுதி மக்கள் அனைவரும் பெருமைப்படுகிறோம்.
ஆகவே நம்ம முழுரை சேர்ந்த டான்ஸ் நடிப்பதற்காக ரூபாய் 50 அன்பளிப்பாக அளித்திருக்கிறார்கள். அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. வணக்கம். வணக்கம். நன்றி நன்றி நன்றி. போலாமா? உங்க ஊர் தானே முளையூர்? உங்க ஊரா? ஆமாப்பா. பாத்தியா, அதான் சொந்த ஊர்ல இருந்து வந்து கொடுத்துருக்காங்க. எனக்காக அன்பளித்த அன்பு உள்ளத்திற்கு நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றி நன்றி. இந்த வணக்கம் 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 வணக்கம். போலாமா? ஓகேவா? கண்ணிமைக்கும் நேரத்துல காதல் கொண்டேனடி, கற்கண்டு நீ கையில் வந்தா கட்டுச்சு தம்பேனடி, அடி கண்ணிமைக்கும் உன்னை ஒரு தடவை பார்த்ததில்ல, காஞ்சு பொன்னேனடா உன்னை காணாத பொழுதில, அடி கண்ணிமைக்கும் நேரத்திலே காதல் கொண்டே நடி, கட்டழகி கையில் வந்தா கடிச்சு திம்பே நடி. ரூபாய்க்கு சில்லறை கொடு. அஹை ஹை அஹை ஹை அஹை. வரதேனி ஊரு ஊரா பார்க்காத பொண்ணு இல்ல, வர போல நான் கிடைச்சா என்ன மிஞ்ச யாரும் இல்ல, ஊரெல்லாம் பார்க்கும்படி கல்யாணம் பண்ணிக்கலாம், நான் ஒட்டை மட்டும் உன்னை பார்க்க டப்பால போட்டுக்கலாம். அடிச்சிருக்கு சிங்காரியே ஒரு ரூபாய்க்கு சில்லறை கொடு. Hey! 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 நைவா போலான்னு நினைக்கிறேன். என்ன சொல்ல வர்றீங்க? போடுப்பா. எதுக்கு இந்த சுறுசுறுப்பு? நைவா இழுத்து போடுவோமே. இழுத்து போடுப்பா. போடுவோமா? ஒரு ஒத்த ரூபாயும் வேண்டாம், ஒரு ஒத்த பதட்டும் வேண்டாம், ஒத்திக்கிற மாட்டேன் நீ பொத்திக்க நில்லு மம்மோய். ஒத்த ரூபாய் தாரே ஒரு ஓன புட்ட துண்டாரே, ஒத்துக்கிட்டு வாடி நம்ம ஓட பக்கம் போவா. ஒத்த ரூபாய் வேணாம், ஒரு ஓன புத்தட்டும் வேணாம், ஒத்துக்கிட்டு வாடி நம்ம ஓட பக்கம் போவா. ஒரு 10 ரூபாயும் வேண்டாம், ஒரு பதக்கஞ்சங்கிலி வேண்டாம், பஸ் பின்னிக்கிற மாமா என்ன உசுப்பி விட வேண்டாம். ஒரு 10 ரூபாய் தாரே ஒரு பதக்கஞ்சங்கிலி தாரே, பக்குவமா வாடி நம்ம வேந்தம் பட்டி போவா. என்னப்பா என்ன சொல்றீங்க? என்னது? என்னமோ சொல்றீங்க, என்ன சொன்னீங்க? 10 ரூபாய் ஒரு பதக்கஞ்சங்கிலி தாரே, பக்குவமா மாமா நம்ம வேந்தம்பட்டி போவோம். எங்க ஊரு அடுத்த ஊருக்கு போய் மாட்டிக்கிட்டு அடி பிச்சிருவாங்க. உள்ளூர்னா 2 அடியோட விட்டுருவாங்க. ஒரு 10 ரூபாயும் வேண்டாம், ஒரு பதக்கஞ்சங்கிலி வேண்டாம், பஸ் பின்னிக்கிற மாமா என்ன உசுப்பி விட வேண்டாம். ஒத்த ரூபாய் தாரே ஒரு ஓன புத்தட்டும் தாரே, ஒத்துக்கிட்டு வாடி நம்ம ஓட பக்கம் போவா. இப்படி போனா நல்லா இல்லப்பா. வேறபடி இந்த வயசுக்கு இந்த இழுவ தேவையா? இருக்க கூடாது. இருக்க கூடாது. சுள்ளு சுருகணும். நறுக்குன்னு போடணும். வாழைக்காய் பச்சி மாதிரி கத்திர மாதிரி போடணும். கத்திர மாதிரி போடணும். போட்டா மிளகாய் பச்சி மாதிரி சுருகணும். பத்தியா இழுத்து போட்டானே அப்படியே அமைதியாயிட்டாங்க. அப்படியேடா. திருப்பி கிளப்பட்டுமா ஒரு கலப்பு. அதோட அவங்க மட்டமெல்லாம் கடிச்சு படுக்கணும். உங்களுக்கு மாத்தி போடுமா? ஏறி நன்னாக ஏறி தண்டா மாமா, இளந்த பால் தோப்பு தண்டா, ஏறி நல்லா உழுப்பட்டுமா மாமா, ஏறி நானும் குழுக்கட்டுமா. நீ நிஜமா அப்பாவா?
என்னது என்னத்தங்க சொல்றீங்க? மேடைக்கு வந்தா அப்பா மச்சான் கிச்சான்லாம் கிடையாது. இந்த டீயை குடிக்கிறியா? கீழே சிந்த போகுது. அதை குடிடா தம்பி, கீழே ஊத்தி போயாமே. ஏறி நின்னாங்க ஏறி தண்டா மாமா, இறந்த பால் தொப்பு தண்டா. ஏறி நல்லா புழுக்கட்டுமா மாமா, பழத்தை நல்லா பறிக்கட்டுமா. ஏறி நல்லா குழுக்கட்டுமா மாமா, இறந்த பாலம் குழுக்கட்டுமா. ஒன்ன நினைச்சு ஒரு வருஷம் மாமா, என்ன தேய்ச்சு தள்ள முழுகி. ஒன்னு நினைச்சு ஒரு வருஷம் மாமா, என்ன தேய்ச்சு தலைமுடியே. பிஞ்சிலேயே கூட்டிடுமே மாமா, பிரியமானம் கூடலையே. ஒன்னு நினைச்சு ஒரு வருஷம் மாமா, என்ன தேய்ச்சு தலைமுடியே. ஒன்ன நினைச்சு ஒரு வருஷம் மாமா, என்ன தேய்ச்சு தலைமுடியே. ஜன்னலத்தான் திறந்து வச்சே மாமா, சமூகலத்தை விரிச்சு வச்சே. ஜன்னலத்தான் திறந்து வச்சே மாமா, சமூகலத்தை விரிச்சு வச்சே. நல்ல வாழ்வு யோகம் கொண்டே மாமா, நான் வருவேன் ஜாமத்தில. அடி நல்ல பாம்பு ரூபம் கொண்டு அடியே நான் வருவேன் ஜாமத்தில. ஐயாப்பா ஏய் இப்படி போனா நல்லா இருக்காது. உங்ககிட்ட ஆடி வரலான்றீங்க, என்ன சொல்றீங்க? எல்லாம் அவுட்ரு போயிடுச்சு தம்பி, இன்னொரு பூரா உட்காந்துருக்கு. போடுங்க, நான் சொல்லிக்கிட்டு எல்லாரும் சொன்னா சண்டைக்கு வந்துடுறாங்க. ஒவ்வொரு ஆளும் சொல்லுவோம். யார் அவுட்டுக்கு போயிட்டு வர கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்க. வாப்பா. உங்ககிட்ட ஆடி வரலான்றீங்க, வரலாமா? வாமா. வரலாமா? வர்றியா? ஏறிக்கையா ரிச்சமுல, எத்தனை பேர் ஏறினாலும் பஞ்சமில. ஏறிக்கையா அச்சாவிலு, எத்தனை பேர் ஏறினாலும் பஞ்சரில். எங்களை போட்டு சாவ ஏறி எழுத்த முடியுமா? சூப்பர். கூட்டல்லூர் குண்டமல்லி ஹோய், பட புடிக்க வந்தவல்லி, பாச கொட்டமல்லி ஹோய், பாபா கொஞ்சம் தள்ளி. அடிவாச கொத்தமல்லி பாமா கொஞ்சம் தள்ளி. கூடலூர் குண்டிமல்லி, பாட புடிக்க வந்தவள்ளி. கூடலூர் குண்டிமல்லி. கூட்டல்லூர் குண்டு ஒலின்னு வரும். குண்டுமல்லியா? ஆளுண்டுக்கறனே அவர் தான் பாட்டு சொல்லி கொடுத்தது, குண்டிமல்லினே சொல்லி கொடுத்துருக்காப்ல. விளங்காத ஆளா இருக்கீங்களே, இப்படி வந்து மாட்டிக்கிட்டனே. ஆமா. உங்ககிட்ட ஆடி வரலான்றீங்க, வரலாமா? போடு. ரெண்டுல நீ உன்னை தொடு மாமா, இந்த பொண்ணு கிட்ட வெக்கப்படலாமா. ரெண்டுல உன்னை தொடு மாமா, ஒண்ணுல வெக்கப்படலாமா. மாமனாரே கீழே ஊத்திருமுடா. உங்ககிட்ட வரலாமா? போடுறாங்கிட்டு வரலாமா? போடுமா. இவருக்கு என்னங்க பேய்கார விரட்டுறீங்க? ஓடுமா படக்குன்னு. ஆஹா, அது ஒண்ணும் இல்ல, 3 பேர்கிட்ட போயிட்டு கடைசியே போறீங்கன்னு சண்டை. பப்பாட்டிய பறி விடுற மாதிரியே உட்கார்ந்திருக்காரு. அது போயிருச்சு. அவரை பார்த்தா எனக்கு புசு புசுன்னு வருதுங்க. அது ரொம்ப நாளா ஓட்டிட்டு இருந்தாப்புல, ஒரு வருஷமா. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் பிக்கப் பண்ணிட்டு மானத்தை போயிட்டான். வாங்குறதுக்கே இந்த பிள்ளை வந்திருக்குதுங்க அப்படின்னு நினைப்பாரு. அதோட தோடுகட ஓரத்திலே தோடு, ஒண்ணாங்க தோடு, ரெண்டாங்க தோடு, மூணாங்க வாங்க சொன்னேன். அட மாறி விட்டாங்க வரவ ரெட்டாங்க மடிப்பே இல்லாம வர்றேன் போங்க. நானே நன்னா நானே நன்னா தானே நன்னா நானா. உங்களுக்குலாம் ஆள் இருக்கா? என்னது? உங்களுக்குலாம் ஆள் இருக்கா? ஒரு நேரத்துல 4-5 வச்சிருந்தேன். 4-5? இப்போ 5-6 வருஷமா சும்மா இருக்கேன். அட சண்டால. ஏதோ அங்கிட்ட எதுவும் இருக்குதுன்னா சொல்லுமா, அவன் போய் நான் போன் நம்பரை கொடுத்து விடுமா. ஏங்க எனக்கு கிறுகிறுன்னு வருதுங்க. இப்போ வண்டி செட்டில் கிடக்குது. சரி, எனக்கு ஒரு ஆள் தனியா போட்டு கூட்டு வந்திருக்காங்க. கூப்பிடுவோமா? போருமா. என்னப்பா? 50 பேருக்கு போட்டியல்ல, இந்த உனக்கா உட்காந்துருக்கேன் பாரு, 50 பேரும் கை தட்டிக்கிட்டு. அவங்களுக்கு ஒரு போட்டு அதோட படுக்கிறவங்க காலையில தான் எந்திரிக்கணும். இன்னைக்கு விடிய விடிய தூங்க கூடாது. இங்க வார அதுக்கு உட்காந்துருக்காங்க. அவன் ஸ்கூல்லாம் லீவு தானே, தூங்க கூடாது. சரி, தூங்க கூடாதா?
நான் அல்லன்னு தான் ரொம்ப நல்லாக தூங்கல நான் அல்லன்னு தாமர ரொம்ப நல்லாக தூங்கல அம்மி மிதிச்சு நேக்கு எந்த மொபைல் அந்த கவல நோக்கு புரியவில்லை நான் தட்ட என்ன சுட்ட விடும் வாங்கும் அடக்கிட்ட வந்து முத்த ஒண்ணு தாங்கும் வாழான தாமரு ரொம்ப நாளாக தூங்கலு. அப்பா அதுக்கு மேல போக கூடாது பயந்துக்கிட்டேன். அதுக்குள்ள நம்ம வர்றேன் பாரு, அங்கேயே இருந்து வர்றேன் பாரு, வாடா. எல்லாருக்கும் போடுதே நமக்கு ஒரு போடு போடுமான்னு வர்றேன். அதனால இன்னைக்கு கனகராஜ்னு சொல்லி ஒரு பப்புனு போடுமா. கனகராஜ் பாண்டிச்சேரில இருந்து வந்திருக்கான். சும்மா இல்ல, எங்க இருந்து வந்தாலும் சரி இடம் நம்ம இடம். என்னப்பா கனவு வாங்குறீங்களா? குப்பலமா சித்தட கட்டிக்கிட்டு சிங்கார பண்ணிக்கிட்டு மத்தாப்பூ சுந்தரி பொருத்தி மயிலாட வந்தேனே அத்தான பார்த்து அசந்து போகினாரா. இது ஒரு வியாதி எனக்கு. ராத்திரி 12 மணி ஆகிட்டுனா அது எங்கேயாச்சும் வேலி முட்டி சரக்கு சாப்பிட்டா போல எங்கேயாச்சும் முட்டி மோதிட்டு கிடக்க வேண்டியதாக இருக்குது. ஆமாம் தம்பி, கல்யாணம் தம்பி. வணக்கம். வணக்கண்ணா. என்ன இந்த பக்கம் வந்திருக்கிய? இல்லை, கல்யாணம் பண்ணலான்னு சொல்லாங்க. ஏண்டா மூதே பேல, அந்த பிள்ளை வந்து நல்லா ஆடிக்கிருந்துச்சு. அம்பிட்டு அந்த பையன் அழுகிறேன் பாடுறான் கேட்றான். ஏன் அழுகுறான்? ஓ நான் அழுகிறேன் பாடுறான் கேட்றான். அதெல்லாம் எதுக்கு? ஒருப்பா வந்துருப்பா அக்கா. உண்மையிலே சொன்னேன், உங்களை பார்த்தா எப்படி தெரியுமா இருக்கு? அந்த பக்கம் போய் சொல்ல வேண்டியதான் பூஜை. இங்க பாருங்க, இதை முடிக்கிறானே. ஓன்னு அழுகிறேன். மொழியை பார்த்தாலும் உண்மையிலே எதிர்காலத்தில் பெரிய டாக்டரா வருவாம்புல இருக்கு. ஓச்சே வட போச்சேன்னு அழுகிறான். அதை ஒருத்தர் இருக்கான் பாருங்க, அவன் போலீஸா வருவாம்புல இருக்கு. இதோ ஒருத்தர் இருக்கானே, இப்ப நாளைக்கு ஒரு பெரிய மிலிட்டரி மேனா வருவாம்புல இருக்கு. அவன் முடிக்கிற முடிய துப்பாக்கி வச்சிருக்கான் ரெடியா. ஆமா, ராத்திரி 12 மணிக்கு மேலதான் குண்டு போட்டு அடிப்பான். ஆனா அவன் முடிக்கிற முடிய சரியில்லை. எதிர்காலத்துல பெரிய திருட்டு பயில வந்தாலும் வருவாம்புல இருக்கு. ஆமா, ஏன்னா எங்க அப்பா கிட்ட போய் சொன்னேன், எப்பா எனக்கு வயசு ஆகிட்டு இருக்கு, ஒரு நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பான்னு. சரி, எங்க அப்பா சொன்னாரு, இல்ல கல்யாணத்துக்கு என்னடா அவசரம், நான் சொல்றப்ப கல்யாணம் பண்றேன் அப்படின்னு. சரி, என் வீட்டுல எழுத்து விட்டு எல்லாம் சொன்னாங்க, கல்யாணம் பண்ணாத தம்பி இப்போதைக்கு அவசரப்பட்டு அப்படின்னு. ஏன்னா அவங்க பேச்ச கட்டிட்டு எனக்கு சரி வேணாம், இப்ப கல்யாணமா பண்ண வேணாம், சரி சாமியாரா போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா பண்ணி எங்க அப்பா கிட்ட போய் சொன்னேன், எப்பா எனக்கு கல்யாணம் வேணாம் சாமியாரா போறோம் அப்படின்னு. விட்டான் ஒரு அரைச்சல எங்க அப்பா. ஏண்டா கல்யாணம் பண்ணா ஒரு பொம்பளை வாழ்க்கை தாண்டா கெட்டு போவோம், நீ சாமியாரா போனீங்கன்னா பல பொம்பளாட்டி வாழ்க்கையை வீணாக்குவடா, ஆஜரமா வச்சு அடி நொறுக்கலாம். ஆமா அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ண சொன்னாரு. அதனாலதான் ஊருக்கு ஊர் பொண்ணை தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறேன். தேடி. ஆமா, ஏன்டா நான் அந்த படம் அந்த பையன் அழுகிறேன் பாடுறான் கேட்றான். ஐயோ அழுவாத தம்பி, அழுவாத. இப்ப வந்து அக்கா தூக்கிக்கிட்டு ஆடும், வட போச்சேன்னு அழுகிறான்டா. எந்த வடையை சொல்றீங்க? அட பிள்ளை ஆடிக்கு இருந்துச்சுடா, அந்த பிள்ளைய நீ வந்த உடனே இடிச்சு வெளியே அனுப்பி உள்ள ஓடி போயிடும். இப்போ வடை போச்சேன்னு தான் அழுதுகிட்டு இருக்கிறியா? கவலைப்படாது. ஆமா, ஏன்னா இப்போ நம்மளாம் அந்த பாப்பா என்ன சொல்லிட்டு போனிச்சு, பாண்டிச்சேரியில இருந்து கனகராஜ் வந்திருக்காப்ல. அதானே என்ன ஏதுன்னு பார்ப்போம்னா, என் வயசுக்கு எத்தனை பேரை பார்த்துட்டு வந்திருக்கிறேன். அதானே அந்த ஏரியா பக்கம் நல்லா இருக்குமா? அந்த ஏரியா பக்கம் நல்லா இருக்கும், நல்லா பெருசா இருக்கும். ஐயோ, உங்களுக்கு கல்யாணம் ஆயிட்டா? வேண்டாப்பா. ஆமா, அதனால இந்த மேடையில இன்னைக்கு கொழுமாங்குடி கனகராஜா இல்ல இந்த நத்தம் பெருமாளவா பாத்துருவோம். ரெண்டுல முளையூர் பரிமளா. என்ன ஊரு? முளையூர். முளையூர் தம்பி, நீங்க நினைக்கிறல்ல தம்பி, இது இந்த சிறு பயிர் முளைகளே தெரியும் சொல்லுவாங்கல்ல, அந்த இது நீங்க தப்பா நினைக்கப்படாது. அந்த ஊரை சேர்ந்த பொண்ணு. ஆமா, ஏன்னா தமிழுக்கு மட்டும்தான் வார்த்தை 1000 வார்த்தை அர்த்தத்தை, ஒரு வார்த்தை கொல்லும், ஒரு வார்த்தை வெல்லும். அதனால இன்னைக்கு விட்ற மாதிரி இல்ல. இந்த மேடையில ரெண்டுல ஒண்ணு அக்காம விட போறது இல்ல. ஏய் தம்பி, அந்த பிள்ளைய பாடுறா, பச்சேரி ஊருக்கு போயிருச்சான்னு பாடுறா, அழகானு பயந்துக்கிட்டு ஓடி இருக்கும்ல இருக்குன்னாரு. எப்படி யாரா அந்த சிகப்பு லைட் அடிக்கிறதா உள்ள வைங்கடா. ஏன்டா எவன்டா சிகப்பு லைட் அடிக்கிறாங்கன்னா டேஞ்சர் லைட்னு அர்த்தம். ஆமா, இப்பதான் லேசா கிளம்புதுன்னு அர்த்தம் சிகப்பு லைட் அடிக்கிறப்ப. அதுக்கப்புறம் பச்சை லைட் எரியும், பச்சை லைட் எரிஞ்சுன்னா கிளம்பிட்டுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் மறுபடியும் மஞ்சள் லைட் எரியும், மஞ்சள் லைட் எரிஞ்சுன்னா அங்க முடிஞ்சிட்டுன்னு அர்த்தம். ஆமா, இப்பதான் ஆரம்பம் ஆயிருக்கு. வரட்டும் இன்னைக்கு பார்ப்போம். கல்யாணம்னு சொன்னான்ல, உண்மையிலே சொன்னோம்னா அந்த 2 கல்யாணம் பண்ணவெல்லாம் இருக்கான் பாருங்க. ஆமா, அவன் பாடலாம் பெரும்பாடுங்க. ஏப்பா ஒருத்தவங்க போய் கேட்டிருக்கான், 2 கல்யாணம் பண்ணிக்கிட்டு 2 பொண்டாட்டியோட எப்படா சந்தோஷமா இருக்கிற அப்படி. சரி, இது என்ன பெரிய விஷயம்?
பொண்டாட்டி சண்டை போட்டான்னா சின்ன பொண்டாட்டி வீட்டுக்கு போயிடுவேன். சின்ன பொண்டாட்டி சண்டை போட்டா பொண்டாட்டி வீட்டுக்கு போயிடுவேன். 2 பேரும் சண்டை போட்டா 2 பேரும் சண்டை போட்டா நடுதூரில் படுத்து கிடப்பட்டான்னா. ஐயா ஆமா சரி நீ கல்யாணம் பண்ற 2 பொண்டாட்டி அப்படின்னா நேரன்னு அவனும் போய் 2 அவன் பேச்சை கட்டுக்கிட்டு 2 கல்யாணம் பண்ணிட்டான். சரி 2 கல்யாணம் பண்ணோன்னா பொண்டாட்டி சொல்லியிருக்கா, ஏன்டா முதல்ல நான் இருக்கிறப்ப 2வது கல்யாணம் அவனுக்கு கேட்குது அப்படின்னு தொடப்ப கட்டாலே அடிச்சிருக்கிறான். சரி இது என்ன பெரிய விஷயம்னு சொல்லி கோச்சுக்கிட்டு நேரா சின்ன வீட்டுக்கு போயிருக்கான். சின்னவன் என்ன செஞ்சிருக்கா, ஏன்டா நான் சொல்லிட்டு சின்னவன் இருக்கும்போது உனக்கு பெரிய கேக்குதா அப்படின்னு அவளும் தொடப்ப கட்டையில அடிச்சிருக்கிறான். 2 வீட்லயும் தங்க முடியாம நேரா அப்படியே போயிருந்திருக்கிறான் ஊர் வழியா. போனோன்னா அங்க பால் அடைஞ்ச மண்டபம். சரி ராத்திரி நேரமா இருக்க இந்த மண்டபத்துல படுத்து கிடந்துட்டு போவோம் சரி அப்படின்னு சொல்லி உள்ள போய் படுக்க போனான்ல, அங்க யாரோ தும்முற சத்தம் கேட்டுச்சு. என்னடான்னு பார்த்தா இவனுக்கு ஐடியா கொடுத்தான் பாரு 2 கல்யாணம் பண்றான்னு. சரி அவன் அங்க உள்ள உட்கார்ந்து இருக்கிறான். என்னடான்னு கேட்டா என் குடும்பத்திலயும் இப்படி தாண்டா நடக்குது, நான் இங்க ஒண்டியமா உட்காந்துருக்கேன், தினமும் துணைக்கு ஆள் இல்லை, அதனால தானே ஒன்னையும் கூட்டிக்கிட்டு வந்தேன் அப்படின்னு. அது போல கேப்ப பேச்சை கேட்டு வீணா போக கூடாது. இன்னைக்கு வரட்டும்.